வணக்கம் நண்பா. நம்ம பார்க்க போறது மாசான அம்பேத்கர் பேனர் எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு நம்ம மொபைல்லேயே சிம்பிளா பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் பிக்சார்ட். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளா இருக்கு. நீங்க ஏற்றிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சென்டருக்கு அது தட்டுங்க. தொட்டதுக்கப்புறம் மேலே கலர்ஸ் காட்டும். அதில் ஒயிட் கலர் தொட்டுங்க. தொட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஆட் போட்டான்னு காட்டும். அதில் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆட் பண்ணுவேன். ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் போட்டான்னு வட்டும் அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரிமூவ் பிஜின்னு இருக்கும். அது தொட்டி எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தீங்களோ அத்தனை ஃபோட்டோவும் ரிமூவ் பண்ணிடுங்க. பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் ரைஸ் பண்ணிடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். 3 ஃபோட்டோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்து ரைஸர் காட்டும். அதை தொட்டு சைஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா கீழே வந்து லைட்டாக இது பண்ணி ஜூம் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தேவையான போட்டாலும் கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. அதேமாரி 3 போட்டாலும் அதேமாரி வச்சு சைஸு ஃபுல்லாகிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு கீழே மட்டும் ரைஸர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த பட்டம் தான் நீங்கள் எத்தனை பட்டம் வைக்கீங்களோ அத்தனை பட்டம் வையும். சைஸை மட்டும் ஃபுல்லாக வைங்க. ஹார்ட்னஸை கம்மியாக வைங்க. கீழே ரெஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த ஃபோட்டோ வந்து என் ஃபோட்டோவுக்கு மேலே தெரியுது. மூவ் டவுன்னு கொடுத்து ஃபோட்டோ பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். அடுத்து மூவ் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே வந்துடும். ஃபோட்டோவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ஃபோட்டோவும் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்ன்னு காட்டும். கீழே எஃபெக்டை தொடுங்க. அதில் பிளாக் அண்ட் ஷேடான் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா கலர் மாறும். மேலே எரேசர் பண்ணுறது ஆப்ஷன் காட்டும். அது தொட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த கொடி வந்து திக்காக தெரியணும். அதனால் கலர்ஃபுல்லாக தெரியணும். அதனால் அந்த கொடியை மட்டும் நான் கலர் அடிச்சுக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த கலருமே தேவையில்லை. அதுமாரி அந்த ஃபோட்டோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வைக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ வச்சிங்கன்னா கொஞ்சம் லுக்காக தெரியும். இதுக்கப்புறம் ஹார்ட் போட்டான்னு இருக்கும். ஹார்ட் போட்டா தொடுங்க. அதை தொட்டுட்டு எனக்கு அம்பேத்கர் போட்டா தேவை. அதனால் அம்பேத்கர் போட்டா வச்சுக்கிறேன். அதை ரிமூவ் கொடுத்துருங்க. ரிமூவ் பிஜி கொடுத்தீங்கன்னா அதே ஃபுல்லாக கட் ஆகிடும். அம்பேத்கர் மட்டும் தனியாக கட் ஆகும். அதை சைஸை ஃபுல்லாக வச்சுட்டு ஹார்ட்னஸை கம்மியாகிங்க. கீழே மட்டும் லைட்டாக கிராப் பண்ணி விடுங்க. டிக்கு கொடுத்துட்டு மேலே டிக்கு ஆப்ஷன் வைத்தான் டிக்கு கொடுத்துவாங்க. கீழே வந்து எங்கிட்ட உங்களுக்கு தேவையான சைஸில் எங்கிட்ட வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ பக்கத்தில் இருந்தால் நல்லா தெரியுது. ஆனால் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபாண்டு வைக்கணும். ஃபாண்டு வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பேக்ரவுண்டு எனக்கு பிடிக்காத பேக்ரவுண்டை மாற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பேக்ரவுண்டை மாற்றிக்கோங்க. அந்த பேக்ரவுண்டு இமேஜ் வரணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேக்ரவுண்டை பின் பண்ணி வைக்கிறேன். தமிழ் ஃபாண்டில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்டில் அந்த ஃபாண்டை மாற்றிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட் வச்சதுக்கப்புறம் ஃபாண்டு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃபாண்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஃபாண்டை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கலர் மாற்றிக்கோங்க. அப்புறம் லைட்டு செட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எங்கே லைட்டு தேவையோ அவனுக்குள்ள லைட் வச்சுக்கோங்க. ஃபோட்டோவெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோலாம் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டு எனக்கு பிடிக்கல. அதனால் பேக்ரவுண்டு கலரும் மாற்றுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். அதில் வந்துட்டு HUEன்னு இருக்கும். அதில் வந்து கலரை மாற்றிக்கோங்க. கலரை மாற்றிட்டு அதை எனக்கு அந்த ஃபாண்டு கலரும் பிடிக்கல. நான் ஃபாண்டு கலர் வந்துட்டு அவன் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்டு போயிட்டு எங்கள் ஊர் பேர் அடிச்சுக்கிறேன். எங்கள் ஊர் இதுக்கப்புறம் ஊர் பேர் டைப் பண்ணிக்கிறேன். எங்கள் ஊர் பேர் பந்தவார்பட்டி டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஃபாண்ட் மாற்றுறேன். ஃபாண்ட் வந்து கீழே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க பின் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அந்த ஃபாண்டு கரெக்டாக இருக்குது. ஃபாண்டு கலரை மாற்ற போகிறேன். சிவப்பு கலரில் வச்சுட்டு நான் அவுட்புட் வந்து அதில் கருப்பில் வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான கலரில் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நான் பேனர்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வீட்டு கட்டம் போட்டு அஷ்டம் முடிச்சிருவேன். அவ்வளோதான். ஃபோட்டோ அந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறேன்.